தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கும் மாநில அரசுகள் தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். அதில் நீட் நுழைவுத்துறை திணிப்பதோ அல்லது தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கு கியூட் நுழைவுத்துறை திணிப்பதோ அல்லது வேறு நுழைவுத்துறைகளை திணிப்பதோ என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது. அதேபோல கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானதாகும். பல்கலைக்கழகங்களுடைய சுதந்திரத்தை தலையிடக்கூடிய ஒரு போக்காகும். அது அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு போக்காகும். அத்தகைய போக்கை ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடாது. எனவே ஒன்றிய அரசு தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 கொண்டு வந்து அதன் மூலமாக ஒன்றிய மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் நீட் நுழைவுத் தேர்வை சட்டப்பூர்வமாக மாற்றியிருக்கிறது. அதேபோல் எம்பிபிஎஸ் இறுதி ஆண்டில் நெக்ஸ்ட் என்ற தேர்வை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்தியா முழுவதும் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இறுதி ஆண்டு மருத்துவ படிப்பை நெக்ஸ்ட் தேர்வை எழுதிதான் அதன் மூலமாக வெற்றி பெற்று தான் அவர்கள் மருத்துவராக முடியும் என்ற வகையில் அந்த நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. எனவே இறுதியாண்டு மருத்துவ படிப்பு தேர்வை மையப்படுத்துகிறார்கள். அதிலே மாநில உரிமைகளை மாநில பல்கலைக்கழக உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்கிறது. இத்தகைய போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே தேர்வுகளை மையப்படுத்துகிற போக்கை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். மாநில உரிமைகளை பறிக்கக்கூடாது என்பதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு மருத்துவ படிப்பு கடுமையான போட்டி நிலவுகிறது. ஏராளமான மாணவர்கள் மருத்துவ இடங்கள் கிடைக்கல என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 2000 எம்பிபிஎஸ் இடங்கள் காலியாக போகிறது. பல் மருத்துவ படிப்பு என்கிற பொழுது இதோட கூடுதலான எண்ணிக்கையில் வந்து பல் மருத்துவ படிப்பிடங்களும் காலியாக போகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டண கொள்ளை தான். நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய கட்டண கொள்ளை தான் மிக முக்கியமான காரணம். எனவே தேசிய தேர்வு முகமை இன்றைக்கு இந்த பிரச்சனை கண்டுகொள்ளவில்லை. தேசிய மருத்துவ ஆணையம் 2019ஆம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தில் நாங்கள் நாடு முழுவதும் 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டும்தான் கட்டணத்தை நிர்ணயிப்போம், மீதி 50 விழுக்காடு இடங்களுக்கு அந்தந்த கல்லூரியில் நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் லிபரேட் செய்து விட்டார்கள். சந்த மதிப்பில் எவ்வளவு வேணாலும் நீங்கள் வந்து மதிப்புக்கு ஏற்ப கட்டணங்களை வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு கட்டண சுதந்திரத்தை வழங்கிவிட்டார்கள். எனவே அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வுக்கும் கட்டணத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒன்றிய அரசு 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டுமே கட்டணத்தை நிர்ணயிப்போம் என்று சொன்னதின் காரணமாகத்தான் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தங்களுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிக்கு ஏற்ப தங்கள் கல்லூரியில் எவ்வளவு பேர் போட்டி போடுகிறார்கள் எவ்வளவு பேர் விரும்புகிறார்கள் என்பதற்கு ஏற்ப அந்த கல்வி நிறுவனங்கள் 50 லட்சம் 1 கோடி வரை எம்பிபிஎஸ்க்கான கட்டணத்தை நிர்ணயிக்கிறார்கள். எனவே இதற்கு காரணம் ஒன்றிய அரசுடைய கொள்கை தேசிய மருத்துவ ஆணைய சட்டமே தவிர நீட் அல்ல என்பதனை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எனவே தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்து நீட் நுழைவுத்திலிருந்து மாநிலங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும். அதேபோல் நெக்ஸ்ட் தேர்வை மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு திணிக்கக்கூடாது. என்ன தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வேண்டும் என்றால் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் தேர்வை கொண்டு வரட்டும். ஆனால் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எம்பிபிஎஸ் இடங்களில் இறுதியாண்டு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் தேர்வை திணிக்கக்கூடாது. அதேபோல் 100 விழுக்காடு இடங்களுக்கும் கட்டணத்தை நிர்ணயிப்போம், ஒன்றிய அரசு மாநில அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தத்தை ஒன்றிய அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மாலை நேரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதாவது ஒன்றிய பாஜக அரசின் மாணவர் போக்கை கண்டித்து, ஜந்தர் மந்தில் மாணவர்களை இளைஞர்களை தாக்கியதை கண்டித்து, தர்மேந்திர பிரதான் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு காரணம், எனவே அது பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். சிபிஎஸ்இ +2 எக்ஸாமில் தேர்வு திருத்தல் பணியில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கும் அவர்தான் பொறுப்பு. எனவே அதற்கும் பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும், என்டிஏ ரத்து செய்ய வேண்டும். அதே போல நீட்டில் பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும், மாநில அரசுடைய இடங்களுக்கு விலக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவ மாணாக்கர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள். ஒன்றிய அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அந்த போராட்டம் பல்வேறு வடிவங்களில் தொடரும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றோம். அதே போலவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு மருத்துவக் கல்லூரி வழங்கப்படுகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதனால் ஏழை மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 4500 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள்.
அவர்களுக்கான கல்வி கட்டணம், உணவு விடுதி கட்டணம், விடுதி கட்டணம், உணவு கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் அரசாங்கமே செலவு செய்கிறது. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமாகும். இப்போ என்ன பிரச்சனைனாக்க, விலைவாசி ஏறிவிட்டது, விடுதி கட்டணம் உயர்ந்துருச்சு, உணவு கட்டணம் உயர்ந்து விட்டது, புத்தகங்கள் விலை ஏறிவிட்டது. அப்படிப்பட்ட சூழலில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன நிதியுதவியை தமிழ்நாடு அரசு வழங்கியதோ அதையே வழங்குகிறது. அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இடங்கள் கிடைத்தால் கூட அவர்களால் படிக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட போக்கை தவிர்ப்பதற்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிதியை அதிகப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் அந்த 7.5 விழுக்காட்டை 10 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். கலையரசன் குழு, நீதியரசர் கலையரசன் குழு தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காடு வரை இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லி பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தற்பொழுது 7.5 விழுக்காடு தான் வழங்கப்படுகிறது. இதை 10 விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த முயல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசும் புதுச்சேரி அரசும் நடைமுறைப்படுத்துவது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அந்த அடிப்படையில் இது நல்ல பயனை வழங்கியிருக்கிறது. எனவே இந்த நடைமுறை பின்பற்றி மத்திய அரசுடைய அனைத்து மருத்துவக் கல்வி நிறுவனங்களிலும் அனைத்து மாநில அரசுகளும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காடு வரை இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கம், தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுவே தமிழ்நாடு அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மாணவர் மன்றங்களை, ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் உருவாக்க வேண்டும். பல கல்லூரிகளில் மீண்டும் மாணவர்கள் கோரிக்கை வைத்தும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் உருவாக்கப்படவில்லை. குறிப்பாக புதுக்கோட்டை மருத்துவர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி கூட ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் அமைக்கப்படவில்லை. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி நடத்தப்படவில்லை, கலாச்சார விழாக்கள் எதுவும் கிடையாது, மாணவர்களுக்கான இலக்கிய விழாக்கள் கிடையாது, கலை விழாக்கள் கிடையாது, தமிழ் மன்றம் கிடையாது. இது போன்று எந்த விதமான பொழுதுபோக்கு வசதிகளும் அவருடைய இதர திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் மறுக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து மருத்துவக் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பாலியல் வன்முறைகள் தொடர்பாக விசாரிப்பதற்கான விசாகா கமிட்டி சொல்லக்கூடிய இன்டர்னல் கமிட்டியை உருவாக்க வேண்டும். அது பல மருத்துவர்களில் இல்லை. எனவே இந்த விசாகா கமிட்டியை எல்லா கல்லூரியிலும் உருவாக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பயிற்சி மருத்துவர்களும் பட்ட மேற்படி மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக 36 மணி நேரம் வரை வேலை வழங்கப்படுகிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. 2015ஆம் ஆண்டு எங்களுடைய சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் பயிற்சி மருத்துவர்களுக்கும் பட்ட மேற்படி மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை. பேரளவுக்கு சுற்றறிக்கை மட்டும்தான் அனுப்புகிறாங்க. எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது. புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாவது மருத்துவ மாணவர்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், அவர்களை உழைப்பு சூழலுக்கு உள்ளாக்கக்கூடாது. எனவே தமிழ்நாடு அரசு 8 மணி நேரம் மட்டுமே வேலை என்பதனை பயிற்சி மருத்துவர்களுக்கும் பட்ட மேற்படி மாணவர்களுக்கும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து ஸ்டைஃபன் விஷயத்தில் பிஜி ஹவுஸ் சர்ஜன் மாணவர்களுக்கான பயிற்சி கால ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்பாட்டுக்காக கூடுதலாக ஒரு பேருந்து வசதியை செய்து கொடுக்க வேண்டும். கல்லூரி பேருந்தை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும். சேலத்தில் மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனைக்கும் 10 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அதில் மாணவர்கள் மிகப்பெரிய சிரமங்கள் உள்ளாராங்க. எனவே தமிழ்நாடு அரசு ஒரு புதிய பேருந்தை, காலேஜ் பஸ்ஸை சேலம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். டாக்டர் சாந்தி டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் கலந்துட்டாங்க. அங்கே ஏற்பட்ட அனுபவங்களை, பிரச்சனை பற்றி அவங்க நேரடியாக விளக்குவார்கள்.